அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மணத்தக்காளி பற்றி பார்க்க இருக்கிறோம். இங்கே இருக்கிறது மணத்தக்காளி கீரை. இதற்கு பல பெயர்கள் இருக்குது. மிளகு தக்காளி, மணித்தக்காளி, குட்டி தக்காளி அப்படிலாம் சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய காய்கள் தக்காளி போல் இருக்குது. இதை பாருங்களேன், தக்காளி போல் இருக்கனால இதற்கு குட்டி தக்காளின்னு பேர். மிளகு போல் இருக்கனாலையும் இதுக்கு மிளகு தக்காளி என்று பெயர். மணித்தக்காளின்னு சொல்கிறாங்க. இதை மணித்தக்காளின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதோடைய பழங்கள் கருப்பு நிறமாக இருக்கும், பார்ப்பதற்கு மணி போல் இருக்கிறதுனால மணித்தக்காளின்னு சொல்கிறோம். இந்த மணித்தக்காளி அப்படிங்கிறது மருவி மணத்தக்காளி அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த இலையை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம். இதில் ரொம்ப சிறப்பான செய்தி என்னென்னா, நம்ம வாயில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த மணத்தக்காளிக்கு இருக்கிறது. வாய்ப்புண் மட்டுமல்ல, நம் வயிற்றில் உள்ள புண்களையும் ஆற்றக்கூடியது. இதோடைய கீரையை நாம் சூப்பாக செஞ்சு குடிக்கலாம். கசப்பாக இருக்கும் கொஞ்சம். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அதுபோல் இந்த பழங்கள் இல்லை, ஆனால் பழங்கள் கருப்பு நிறமாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். அதை வெறுமனே நம்ம பறித்து சாப்பிடலாம். இந்த மணத்தக்காளியை சுக்கிட்டி கீரை அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, சுக்குட்டி அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறது சொல்கிறோம். அதனால் இதுக்கு சுக்குட்டி கீரைன்னு பேர். இந்த மணத்தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த காய் வற்றல் செஞ்சு இதை நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மஞ்சள் காமாலை வந்தவங்க அவங்களுக்கும் இது ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கும் இந்த மணத்தக்காளி உதவி செய்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை மாதத்தில் ஒரு 2-3 தடவை மட்டும் சாப்பிடலாம். தொடர்ந்து தினமும் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. இது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த கீரையை நாமும் உணவில் சேர்த்து மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.